Hi friends, welcome to MIB tutorial. இன்னைக்கு வந்து நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல இருந்து எலிமெண்ட்ஸ் அண்ட் வியூஸ் எல்லாம் வந்து புதுசா பண்ண போற ஒரு நியூ ப்ராஜெக்ட்ல வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. தி சேம் லைக் a project transfer மாதிரி தான். ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதே மாதிரி தான் இருந்தாலும் இது எப்படி ஃபேமிலிஸ் அண்ட் வியூஸ் லெஜெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து காப்பி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸோ எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதோட பர்பஸு, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டாண்டர்ட் அது எப்படி எந்த இதுலேருந்து என்ன மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலிஸையும் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதை வந்து தனியாக சேவ் பண்ணியும் வச்சுட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம் புது ப்ராஜெக்டில். அப்படி இல்லைனா எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் ஓப்பன் பண்ணி அதை எடிட் பண்ணியும் சேவ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் நமக்கு நம்மளோட ரிவிட் ஃபைலை ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் பார்க்கலாம். அடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் த வியூஸ். ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வியூ டெம்ப்ளேட்ஸ்லாம் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி வியூஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றதையும் இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோவில் வந்து இந்த வியூஸு, லெஜெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த மூணு இது வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நான் சொல்லலை. ஸோ இதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ புது பிகினராக இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் அப்டேட்ஸுக்கு. ஓகே, இப்போ வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டுட்டோரியலில் வந்து பர்பஸ், எதுக்கு ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபேமிலி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் நம்ம இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இல்லைனா வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க, அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இருக்க டெம்ப்ளேட்டு, இதில் இருக்க ப்ரௌசர் ஆர்கனைசேஷன், இந்த எக்ஸிஸ்டிங் இருக்கும் பார்த்தீங்களா. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் இருக்கணும், ஷீட் செட்டிங்ஸு, அப்புறம் இது உள்ளே இருக்க பைப் ரூட்டிங்ஸு, இந்த டக்டோட இந்த கலர்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண வச்சுருந்தது. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ புதுசாக ஒரு நியூ ப்ராஜெக்ட் நான் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, அதை நியூ கொடுத்துட்டு இப்போ நியூ ப்ராஜெக்டில் போய்ட்டு ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபைலில் தான் வந்து பேக்ரவுண்டில் ஒரு ப்ராஜெக்ட் அந்த நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து நம்மளால் ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு மெக்கானிக் டெம்ப்ளேட்டில் போய்ட்டு நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். அப்படியே பேக்ரவுண்டில் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுது. இப்போ ப்ராஜெக்ட் 1ன்ற ஒரு நியூ ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைலை வந்து நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு பேரில் வந்துட்டு அப்கமிங் ப்ராஜெக்ட்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேவ் ஆகிட்டோம். ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக யூஸ்வலாக இருக்கிற டெம்ப்ளேட்ஸில் இருக்கிற இது தான் இருக்குது. லெவல்ஸ் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கிற அந்த வியூஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேவையான செட்டிங்ஸு, ப்ரௌசர் ஆர்கனைசேஷனு, வியூ டெம்ப்ளேட்ஸு, அப்புறம் லைன் டைப்ஸு, லைன் ஸ்டைலு, அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு வந்தால் டைம் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம பண்ண ப்ராஜெக்ட் இருக்கும். இப்போ கண்ட்ரோல் டேப் கொடுத்தேன், பேக்ரவுண்டில் இருக்கிறத கண்ட்ரோல் டேப் கொடுத்தோன்னா கிளாக் வைஸில் வரும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப் கொடுத்து ஆன்டி கிளாக்ஸில் வியூஸ் வரும். ஸோ 2 வியூ தான் இருக்குது. அதை வந்து நான் கண்ட்ரோல் டேப் கொடுத்து அந்த வியூக்கு வந்துடுறேன். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வியூஸ் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் இருக்க மாதிரி இருக்காது. இவங்க வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதே வியூ செட்டிங்ஸ் அங்கே எனக்கு வேணும். அப்புறம் வந்து டெம்ப்ளேட்ஸ் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வியூ டெம்ப்ளேட்ஸ் போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ப்ரௌசரில் வியூ டெம்ப்ளேட்ஸ் போனீங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நம்ம ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்டு. இப்போ வந்து நம்ம நியூ ப்ராஜெக்டில் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அங்கே போய் நீங்கள் வந்து வியூ டெம்ப்ளேட்ஸ் போனீங்க. இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வியூ டெம்ப்ளேட்ஸ் இருக்குன்னா இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ வியூ டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமே 4 பிளான் தான் இருக்குது, 4 வியூ டெம்ப்ளேட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க வியூ டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ நம்ம வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம ஓகே பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன்று சொல்லிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ என்ன பர்பஸ் சொல்லியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் இப்போ நமக்கு தேவையான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நம்ம வந்து எந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நமக்கு தேவைப்படுதோ அந்த ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் கொடுத்துருவேன்.
ஸோ இந்த ஃபைல் தான் வேணும், அப்கமிங் ப்ராஜெக்ட் தான் வேணும். ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா கொலாபரேட் வாங்க, மேனேஜ் வாங்க, ரிப்பன் டேப்பில் மேனேஜில் வாங்க. மேனேஜில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் த ப்ராஜெக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ரிப்பன் டேப்பில் மேனேஜில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம எதில் வந்து காப்பி பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் 3-4 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க பேக்ரவுண்டில் அப்படின்னா இது கிளிக் பண்ணால் ட்ராப் டவுனில் எல்லா ப்ராஜெக்ட் வரும். எனக்கு நான் ஓப்பன் பண்ணது வெறும் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் தான், இது இல்லாமல் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் வரும். ஸோ காப்பி ஃப்ரம் அதுலேருந்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடும். நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஒன்று பார்த்துக்கூட நம்ம டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து டைம் இல்லை, எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா செக் கால் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுக்கும்போது ஓகே கொடுத்த பிறகு அது வந்து நம்மகிட்ட கேட்கும். அதாவது என்ன கேட்கும்னா நியூவை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்களா இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறத ஓவர் ரைட் பண்ணிக்கிறீங்களா கேட்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் பட் டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு விச் பாசிங் நியூஸ், அதாவது ஆல்ரெடி இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நியூவாக இருக்கிறது மட்டும் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா, இது கொஞ்சம் டைம் ஆகும். நான் சொன்னது தான், இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது கேட்கும். அதாவது ஆல்ரெடி இந்த டைப் இதில் இருக்குது ஓவர் ரைட் பண்ணவா இல்லை நியூ ஒன்லியை மட்டும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கேட்கும். ஸோ நம்ம நியூ ஒன்லி மட்டும் கொடுத்தோன்னா அதில் இருக்க நியூவாக இருக்கிறது மட்டும் நமக்கு வந்து இங்கே ஆட் ஆகும். ஸோ பெஸ்ட் இதே எப்பயுமே கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஆகிடுச்சு. அது எப்படி பார்க்குறதுனா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ டெம்ப்ளேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் வந்து வியூ டெம்ப்ளேட்ஸ் வந்து நமக்கு வந்து 4 தான் இருந்துச்சு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா புதிய வியூ டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து அந்த இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். நான் ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி டீட்டெயிலாக வந்து தனி வீடியோவே போட்டிருக்கேன். நான் அது மெயினாக இந்த இது எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் த ஃபேமிலிஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, வியூஸ் அண்ட் லெஜெண்ட்ஸை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சொல்கிறதுக்காக எடுத்தது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி உங்களுக்கு வந்து இந்த ஒரு இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரியும்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அது ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக. ஸோ இப்போ வந்து ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேமிலிஸ் வேணும். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இது வேணும், இல்லைனா வந்து சொல்கிறேன் ஒரு ஃபேமிலிஸ் எடுக்க போகிறோம். இப்போ எனக்கு இந்த டிஃப்யூசர் வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து இந்த டைப் ஆஃப் டிஃப்யூசர் வேணும், ஏர் டெர்மினல் 1 இந்த நெக் ரவுண்ட் இதெல்லாம் எனக்கு வேணும். இது வந்து அந்த ப்ராஜெக்ட்டில் நியூ ப்ராஜெக்ட்டில் இருக்காது. ஸோ இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபேமிலிஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த நேமை வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஏர் டெர்மினல் சப்ளை டிஃப்யூசர் ரெக்டாங்குலர் ஃபேஸ் ரவுண்ட் அது மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இது எனக்கு வேணும்னா நீங்கள் வந்து 2 விதமாக வந்து ஃபேமிலி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒன்று வந்து எந்த ஃபேமிலி உங்களுக்கு வேணும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஃப்யூசர்ன்றது ஒரு ஃபேமிலி தான். அடுத்து இந்த ஏஹெச்யூ எஃப்சியூ இதெல்லாம் ஒரு ஃபேமிலிஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஹீட் பம்ப்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேமிலிஸ் எனக்கு அங்கே வேணும் அப்படின்னா அதை டபுள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா இவங்க வந்து டக்ட் தான் வச்சுருக்காங்க. இருங்க உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக அதை எடுத்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அங்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, நான் டிவிசரே எடுத்துக்கிறேன். அதில் வந்து இப்போ ஏர் டெர்மினல் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஏர் டெர்மினல் எனக்கு அங்கே வேணும் அப்படின்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று வந்து சேவ் பண்ணி நம்ம லோக்கலில் சேவ் பண்ணி இந்த ஃபேமிலியை திருப்பி ரிலோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பை எடிட் ஃபேமிலி. ஃபஸ்ட் சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது நேம் பார்த்தீங்கன்னா எம் சப்ளை டிவிஷன் இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் வந்து கீழே வந்தீங்கன்னா ஏர் டெர்மினல்ஸ் அது கீழே வந்து ஃபேமிலி கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எம் சப்ளை டிவிஷன் ரெக்டாங்கிள் இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே இருக்க எந்த ஃபேமிலியாக வேணா இருக்கட்டும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெச்விசி எடுத்ததுனால டிஃப்யூசர் கிளிக் பண்ணேன். இங்கே இருக்க எந்த ஒரு மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம அதுக்கு அந்த இது ஈவன் அனோட்டேஷன் கேட்டகரியாக கூட இருக்கலாம். இந்த டேகு இல்லைனா செக்ஷன் ஹெட்டு, இப்போ செக்ஷன் இருக்குன்னா அந்த செக்ஷன் ஹெட்டு இது ஒரு கால் அவுட்டு, இதோட ஹெட்டு ஒரு தனி ஃபேமிலி தான். ஸோ இதெல்லாம் எனக்கு வேணும்னா அது என்ன நேம்னு மட்டும் பார்த்துட்டு அந்த கேட்டகரி எது கீழே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்ண ஏர் டெர்மினலுக்கு வந்துச்சு. ஓகேங்களா, அப்போனா அந்த ஏர் டெர்மினல் கீழே வந்துட்டு இந்த பர்டிகுலர் தான் எனக்கு வேணும் போது இந்த ப்ளஸ் இருக்கும். அது அப்படி இருக்கும் போதே இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்டு சேவ் ரீலோடு இது மாதிரிலாம் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ லோக்கலில் எங்கேயாவது நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன் அந்த ஃபேமிலியை. சேவ் பண்ணிவிட்டு
இப்போ அந்த ஃபேமிலி சேவ் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபேமிலிஸ்லாம் தேவையோ, ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபேமிலிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அது 2 மெத்தட் மூலமாக தான் நம்ம வந்து நியூ ப்ராஜெக்ட் கொண்டு வர முடியும். ஒன்று அதை எடிட் பண்ணி கொண்டு வரலாம், இல்லைனா இது மாதிரி எங்கே இருக்க அந்த ஃபேமிலி எந்த கேட்டகரின்னு கண்டுபிடிச்சி அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ அதை லோட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் டேப் கொடுத்துட்டு இது லோட் பண்ண போகிறோன்னா இப்போ சிஎம் டைப் பண்ணிங்க. சேவ் அடிச்சிங்கன்னா காம்பவுண்ட் வரும், லோடு ஃபேமிலின்னு வரும். அப்படி இல்லைனா இன்சர்ட்டில் போய்ட்டு லோடு ஃபேமிலின்னு இருக்கும். இன்சர்ட்டில் போய் லோடு ஃபேமிலி கொடுத்தீங்க அப்படின்னா சிஎம்ல ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து இன்சர்ட் நான் வந்து டெஸ்க்டாப்பில் போட்டிருக்கேன் அந்த ஃபேமிலியை. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் கொடுத்தேன்னா இந்த இதுக்குள்ளே அது லோட் ஆயிரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆட் டெர்மினல் இங்கே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த டெம்ப்ளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஆட் டெர்மினல் கேட்டகரியே கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா லோட் பண்ணி முடித்த பிறகு இப்போ நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன். சேவ் பண்ணிட்டு திருப்பி லோட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் டெர்மினல்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்படி நீங்கள் வந்து ஃபேமிலியை சேவ் பண்ணி உள்ளே கொண்டு வரலாம். அப்படி இல்லைனா எடிட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ எடிட் பண்ணி எப்படி கொண்டு வரதுனா, எந்த ஃபேமிலி நீங்கள் பார்க்குறீங்களோ, இப்போ இந்த ஃபேமிலி எனக்கு வேணும்னா அதை வந்து இப்போ நான் இதை எடுக்கல, ரிட்டன் டிவிஸில் எடுத்துக்கிறேன். இந்த ஃபேமிலி எடுத்துக்கிறேன். இது வந்து எம் ரிட்டன் டிவிசர். இப்போ சப்ளை எடுத்துக்கிறோம், ரிட்டன் எடுத்துக்கிறோம். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை இதை ஒரு தடவை கிளிக் பண்ணி எடிட் ஃபேமிலி கொடுங்க. எடிட் ஃபேமிலி கொடுத்தோடனே அது ஃபேமிலி எடிட்குள்ளே தனியாக ஓப்பன் ஆகிரும் ஒரு விண்டோவில். இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மாடிஃபைக்குள்ளே வாங்க. இங்கே மாடிஃபைக்குள்ளே வந்தீங்க அப்படிலாம் இங்கே இருக்கு பாருங்க, லோடு இன்டூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், இல்லை லோடு இன் க்ளோஸ் ப்ராஜெக்ட். க்ளோஸ் ப்ராஜெக்ட்னா நம்ம ப்ராஜெக்டில் ஓப்பன் லோட் ஆகிட்டு இது க்ளோஸ் ஆயிரும். ஸோ பெஸ்ட் இதே கொடுங்க. இப்போ இது இல்லைனா லோடு மட்டும் ஆயிரும், நீங்கள் ஃபர்தர் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ லோடு இன்டூ க்ளோஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துரும். ப்ராஜெக்ட் அண்ட் க்ளோஸ் கொடுத்தாச்சு. இப்போ 2 ப்ராஜெக்ட் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் பார்த்தா நம்ம எடுத்தோம். நமக்கு வேண்டியது வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட். ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இது வந்து யூ வாண்ட் டு சேவ் தி சேஞ்சஸ். நம்ம எதுவும் பண்ணலை, இருந்தாலும் அது கேட்குது. ஸோ நீங்கள் எஸ் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனைனா தனியாக சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேணான்னா லோடு இன்டூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அப்கமிங் ப்ராஜெக்ட் கொடுத்துரு. அதனால் கொடுத்தீங்கன்னா கூட சேவ் ஆகாமல் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க நம்ம உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் டைம்ஸில் ஃபஸ்ட்டு வந்து வெறும் சப்ளை மட்டும் இருந்துச்சு. இப்போ எடிட் ஃபேமிலி உள்ளமாக போயிட்டு நம்ம இதில் சேவ் பண்ணுறோம். ஸோ ரிட்டனும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இதில் என்ன ஒன்று இதுனா, இப்போ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் வந்து நீங்கள் ஃபேமிலிஸ் வந்து கரெக்டாக எந்த கேட்டகரியில் இருக்குது தேட முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபேமிலி ஏதாவது இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா MWHSPன்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசருக்கு இந்த இடத்துல வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்னு ஒரு ஆப்ஷன் வரும். சாரி, இங்கே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஆக்சுவலாக வந்து 2019 வந்து எங்கே கிளிக் பண்ணாலும் வரும். 17னால இந்த ஹெட்டில் வச்சு கிளிக் பண்ணால் மட்டும்தான் வருது. சர்ச்சில் போயிட்டு நம்ம என்ன பார்த்தோம், அதோட நேம் வந்து ஃபேமிலி நேம் வந்து இங்கே இது இந்த இருக்குது. ஃபேமிலி நேம் வந்து WS ஓகேங்களா? WS அந்த நேமே இல்லை ஞாபகிட்டு நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அது எங்கே இருக்குதுன்னு காமிச்சிடும். இந்த சர்ச்சில் வந்து இந்த எங்கே இருக்குதுன்னு காமிக்குது. இதில் நீங்கள் சர்ச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா எதுக்கு இல்லைன்னா அப்படி சர்ச் பண்ணி கூட நீங்கள் அந்த ஃபேமிலியை எடுத்து எதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஃபேமிலியை வந்து அப்படியே டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணி கூட நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தடில் வந்து நம்ம ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு கொண்டு போகலாம். ஓகேங்களா? அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் த வியூஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ப்ரௌசர் ஆர்கனைசேஷன் இங்கே இருக்குல்ல, இதில் வந்து ப்ரௌசர் ஆர்கனைசேஷனுக்கு இந்த டிசிப்ளின் இருக்கும். இது மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் தவிர இந்த வியூஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னாச்சுன்னா வியூஸ் அப்படியே தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இதில் இருக்க மாதிரி வியூஸ் வந்து அதில் ஆட் ஆகலை. வெறும் ப்ரௌசர் ஆர்கனைசேஷனுக்கான டைப்ஸ் மட்டும்தான் அதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த வியூஸை நான் காப்பி பண்ணோம் அப்படின்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிடுங்க. போயிட்டு நம்ம இன்சர்ட்டில் போயிட்டு இன்சர்ட் ஃப்ரம் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் த வியூஸ் ஃப்ரம் த ஃபைல். இன்சர்ட் 2D எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபைல்ஸ்னால் லைக் நம்ம டிராஃப்டிங் வியூவிலே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸில் வந்து டிராஃப்டிங் வியூன்னு ஒன்று வரும். இப்போ வியூவில் போயிட்டு பிளான் வியூவில் கிளிக் பண்ணிங்கன்னா டிராஃப்டிங் வியூன்னு ஒன்று வரும். சார் இங்கே டிராஃப்டிங் வியூவில் போயிட்டு நீங்கள் எதாவது வரைஞ்சி வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஸ்டாலேஷன் இப்படி தான் இருக்கணும், ஒரு நெட் அண்ட் போல்ட் இன்ஸ்டாலேஷன் இப்படி தான் இருக்கணும், இல்லை கட்டிங் செக்ஷன் இப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து கேடிலேருந்து இம்போர்ட் பண்ணாமல் இதில் வரைஞ்சி இதில் வச்சுருப்போம். அதை வந்து உள்ளே கொண்டு வரதும் அப்படி தான் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வியூஸ் வேணும் அப்படின்னா இன்சர்ட் ஃபைலில் போயிட்டு
இன்சர்ட் ஃபைலில் போய்ட்டு இன்சர்ட் வியூஸ் ஃப்ரம் ஃபைல் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம இப்போ நான் சேவ் பண்ணி வச்சுருக்க ப்ராஜெக்ட் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இருக்குது, இதுலேருந்து அந்த வியூஸை கொண்டு வர போகிறேன். ஓகே கொடுத்துருங்க. எந்த ப்ராஜெக்ட்டில் கொண்டு வருமோ அதை கிளிக் பண்ணால் என்னென்ன வியூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து ஷெடியூலு, ஷீட்ஸு, ஓகேவா. அப்புறம் வந்து எனக்கு என்னென்ன ஷெடியூல்ஸ் வியூஸு, டிராஃப்டிங் வியூ இதுலேயே வந்துடுது. ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அதில் வச்சுருக்க நம்ம ஸ்பெசிஃபிக் வியூஸ் வந்து இதில் வந்துடும். ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸில் எதுவுமே இல்லை நியூ ப்ராஜெக்ட்டில். ஆனால் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் ஷெடியூல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸ் அந்த வியூஸ் தான் ஷெடியூல்ஸ் போட்டிருக்கேன். ஷெடியூல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகேவா. அதே மாதிரி டிராஃப்டிங் வியூஸ்னு ஒன்று இருக்கும். இந்த டிராஃப்டிங் வியூஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அங்கே வரைஞ்ச டிராஃப்டிங் வந்து நம்ம இதுலேயும் வந்துருச்சு, லோட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இது ஒரு டைப் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ஸில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது நார்மல் வியூவில் ஈவன் டிராஃப்டிங் வியூஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் தி லெஜெண்ட்ஸ். இந்த லெஜெண்ட்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும். இப்போ இதில் வந்து லெஜெண்ட்ஸ் கிடையாது. நிமிஷம். இப்போ பழைய இந்த ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு லெஜெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே லெஜெண்ட்ஸ் வந்து இவ்வளோ வச்சுருக்காங்க. அப்ரிவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரிவேஷன் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க லெஜெண்ட்ஸ் கீழே. ஸோ இந்த அப்ரிவேஷன் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குது. இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் அப்படியே அதை ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே காப்பி கில் போர்டுன்னு இருக்கும். ஓகேங்களா. பேக்ரவுண்டில் இருந்தால் மட்டும்தான் காப்பி கில் போர்டு பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். நான் இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்லேருந்து எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு இந்த இதை அப்ரிவேஷன் ஃபுல்லாக தேவைன்னு சொல்கிறதுனால நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டேப் அடிச்சுட்டு இதுவும் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் தான். இப்போ இது கீழே வந்துட்டு இருக்காங்க. நம்ம அப்கமிங் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃப்ளோர் பிளான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வேணும் அப்படின்னா ஒரு லெஜெண்டில் போய்ட்டு ஒரு நியூ லெஜெண்ட் கொடுத்துட்டு அது ஸ்கேல் என்ன இருக்குமோ என்ன ஸ்கேல் உங்களுக்கு இருக்குமோ அதில் வச்சுட்டு அப்ரிவேஷன் அந்த பேரை அப்படியே அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கண்ட்ரோல் V கொடுங்க. அப்படி இல்லைனா மாடிஃபைல போய்ட்டு எந்த வியூஸில் வேணுமோ செலக்டட் வியூஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் கண்ட்ரோல் Vயை கொடுக்குறேன். ஓகே ஓகே வந்துச்சா. ஸோ நம்ம இப்படியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே அப்கமிங் ப்ராஜெக்டில் இதுவும் லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்னதுன்னா ஒரு ஓவராலாக பார்த்துடலாம் கிளியராக. ட்ரான்ஸ்ஃபர் ஒன் ப்ராஜெக்ட் டு அனதர் ப்ராஜெக்ட். ஸோ அது என்ன பர்பஸ்ன்னு பார்த்துட்டோம். அப்புறம் ஜெண்டர் ஸ்டாண்டர்ட்ஸ், வியூ டெம்ப்ளேட்ஸு, சம் லைன் ஸ்டைல்ஸு, இது இதோட டிஸ்கிரிப்ஷன் தனியாக கீழே தரேன். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இது டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். டீட்டெயிலாக வேணுமோ பார்த்துக்கோங்க. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேமிலி இதுதான் முக்கியமாக, இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் முக்கியமாக நான் போட்டது. ஸோ அதை எப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. சேவ் பண்ணி எப்படி லோட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எப்படி லோட் பண்ணுறது, அப்புறம் வந்து டிராஃப்டிங் வியூஸ் எப்படி காப்பி பண்ணுறது, அப்புறம் லெஜெண்ட்ஸ் எப்படி காப்பி பண்ணுறது. ஸோ நான் உங்கள் ப்ராக்டிஸ்க்கு வந்து இந்த ரிவிட் ஃபைலை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்கமிங் ப்ராஜெக்ட்னு சொல்கிற ஒரு ரிவிட் ஃபைல் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து என்னோடய ட்ரைவில் போட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். வேணுன்றவங்க ஃபார் ப்ராக்டிஸ்க்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க, நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸாக ரிவ்யூஸ் கற்றுக்குறாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.